ஹாய் மக்களே, நாங்கள் இன்னைக்கு கண்டி ரோட்டில் நைட்டு எப்படி இருக்க போகுதுன்னு காட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ இருந்து நடைபயணத்தை எங்கள் பேராதனையிலேருந்து கண்டியை நோக்கி சென்று வந்துருக்கோம். இது ஒரு பேராதனை ரோட்டால் தான் வந்தேன்னா இப்போ எங்கே நிற்கிறோன்னு சரியா தெரில. ஒரு மெடிக்கல் சென்டர் மாதிரி இருக்கு, பட் ஐ டோன்ட் நோ. என்ன அண்டர் கிரவுண்ட் எல்லாம் இருக்கு. இது என்னடா, ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி தான் இருக்கு, சரியா தெரியல. அப்புறம் அதுக்குள்ள போனா சரி வராது. இதுக்கால இறங்கி அதுக்கால வரலாமா அப்படி, பட் எங்களுக்கு யூஸ் இல்லை. இப்போ க்ரௌட் கூடின டைம் அண்டர் கிரவுண்டால போய் வரலாம் அந்த மாதிரி, அதுக்காக காட்டியிருக்காங்க. புதுசா இருக்கு. எனக்கு எல்லாமே இங்கே புதுசாக தான் இருக்கு. எங்கட ஜஃப்னா மாதிரி இல்லை, டிஃப்ரெண்டாக இருக்கு, பட் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இப்போ வந்து பேராதனை பூங்கா கிட்ட வந்து நிற்கிறோம். பேராதனை பூங்கா க்ளோஸ் நினைக்கிறேன். 5 மணி 5:30 பூட்டுறாங்களா அந்த மாதிரி சொன்னாங்க, தெரியல. பட் ஆட்கள் இப்போ ஏற்றி கொண்டிருக்காங்க. நாங்கள் பூங்கா கண்டு வரையில இதுக்கால போய்க்கு எடுப்போம் போட்டு சும்மா அதை எங்கே ஆட்டுவோமே எண்டு போட்டு காட்டுறோம். இதுதான் அந்த பேராதனை பூங்கா. இங்க இருந்து கண்டிப்பாக நாங்களும் இப்ப நடந்துதான் இப்ப கிணறு நேரமா சுத்திக்கிட்டு இருக்கோம். இது பேராதனை ஹாஸ்பிட்டலா? இது வந்து பேராதனை ஹாஸ்பிட்டல் ஒரு பகுதியாம். இங்க நைட் டைம்ல எங்க ஜப்னா மாதிரி தான் கொஞ்சம் ஓவர் க்ரௌடு தான். பட் அதை விட என்ன இங்கே கூட அப்படின்னு பார்த்தா என்னன்னு தான் எனக்கும் தெரில. வவ்வால்லாம் இங்கே கணக்கா சுற்றுது. ஓகே, இங்க என்ன பிளஸ்ண்டா, இங்க யாழ்ப்பாணத்தை விட சாப்பாடுல எல்லாமே விலை குறைவா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அது இந்த ஷார்ட்ஸும் சில அது போட்டேன்னு பாருங்க. 450 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பொரியல் சாப்பாடு, கறி அதுகளோட. அண்ட் ஐஸ்கிரீம் வந்து 90 ரூபா 80 ரூபாய்க்கு டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர் எல்லாம் கொடுக்குறாங்க. ரைஸ் எல்லாம் 650 ரூபாய்க்கு ஃபுல் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படிங்க சாப்பாடு கொஞ்சம் விலை குறைவா இருக்கு இங்க. அது மட்டும் இல்லாம ஊபர் என்ன ஒன்று அந்த எங்களுக்கு இந்த மாதிரி டெலிவரி பண்ணுவாங்க, அது மாதிரி ஊபர் ஒன்று இருக்கு இங்க. அதுல ஓஃபர்ஸ் கணக்காக வருமா, அதாவது 750 ரூபா 1500 ரூபா சாப்பாடுனா கிட்டத்தட்ட 750 ரூபா ஓஃபரா வருமா அந்த மாதிரி சொன்னாங்க, இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. அதுல சாப்பாட்டு விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க வாரதுண்டா ஒரு குறிப்பிட்ட அளவான காசு இருந்தா காணும். ஆனா இங்க தங்குறது அந்த ஸ்டே பண்றதுக்கு தான் சின்ன பிரச்சனை இருக்கு. வந்து தங்குறதுக்கு ஒரு இடம், அதுவும் பேமெண்ட் கூட இல்லை. இப்ப நாங்க இந்து கலாச்சார மண்டபத்துல தங்கி கொண்டிருக்கோம். அதுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபா ஒரு நாள் ஸ்டே பண்றதுக்கு. அப்ப அது பிரச்சனை இல்லை, அந்த பெரிய அமௌண்ட் இல்லை. பட் அதுக்கான இடங்களை செலக்ட் பண்ணி அதில் வர்றதுதான். ஃபேமிலியோட வரேன்டா கொஞ்சம் நல்ல இடங்களை பார்த்து ஸ்டே பண்றதுதான் வேணும். நான் கூடுதலாக இங்கே தமிழாக்கள் நாங்கள் வரேன்டா இங்கே முக்காவாசிக்கு மேலே 90% ஆட்கள் எப்படி பார்த்தாலுமே சிங்கள ஆக்கள் தான். சிங்கள மொழி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு வாரண்டா. அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் ஒரு நார்மலாக தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, சமாளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நாங்கள் அப்படி தான் சமாளிச்சு கொண்டிருக்கோம். பின்னுக்கு வர அவருக்கு கொஞ்சம் சிங்களம் ஓரளவுக்கு விளங்க வேண்டியபடியா ஓகே இந்த மாதிரி இருக்கு. தமிழாக்களும் இருக்கணும், பெரிய அளவா இல்லை. இந்த இடத்துக்குள்ள என் மோத்த எடுக்கலாது, அதனால வியூவை மட்டுமே காட்டிக்கிட்டு போறேன். இது வந்து அந்த மலையில இன்னும் கொஞ்சம் லைட்டா இருந்தா தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லா இருட்டா இருக்கு, அதனால கிளியரா இல்ல. அந்த லைட் எல்லாம் போட்டிருக்கு, கேமராக்கு தெரியல, பட் நேர பார்க்க நல்லா இருக்கு. இது வந்து ஒரு விகாரம் உண்டு, உள்ள நைட்ல பூசை நடக்கிறது போல. ஆக்கள் கனவே நிக்கணும். இங்க விகாரைகள் தான் அதிகமாவே கண்டித்தானே சிங்கள ஏரியா. விகாரைகள் பௌத்த ஏரியாண்டபடியா விகாரைகள் தான் 100க்கு 90% புத்த கோயில்கள் தான் இருக்கு. 1-2 சைவ கோயில்களும்
எங்களை கொஞ்சம் இருக்கு, பட் நல்லா குறைவு. ஏன்னா மக்கள் இருக்கிறது அவே தானே. பரவாயில்ல. இதுவும் ஒரு புத்த கோயில், பேர் தெரியல, சிங்களத்தெலாம் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இது அவங்கடையா தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அந்த கட்டுமானங்கள் அது நல்லா இருக்கும். ரைட், தெரியுதா? நம்மளா தெரியுதா நினைக்கிறேன். ஒரு சிங்கத்தின் வாய் மாதிரி, அதுதான் கதவு. என்னத்துக்கானதுன்னு தெரியல. இங்கே வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் பெருசாக காணையில் இந்த ஏரியாவுக்குள்ள அப்படியா இல்லை பொதுவாக அப்படியான்னு தெரில. நாங்கள் இந்த பெராவனையிலேருந்து கண்டிக்கு போய்கிட்டு இருக்க பாதையில் குறைவான அளவாக தான் இருக்குது. என்ன காரணம் தெரில, இல்லை இந்த மாதிரி தெரியல. 1-2 இருக்குது, பட் அவ்வளவு கண்டு இல்லை, குறைவு. இந்த இடம் ஃபுல்லாகவே இருட்டான ஒரு இதுதான். இன்னுக்கும் ஏதோ ஒன்று இருக்குது, பட் பேருகள் என்னது இது, கச்சேரி மாதிரி இருக்குது, எனக்கு சரியாக தெரியலை. கும்முருட்டுன்னு வாங்கிங்களேன், அதுதான். இப்போ டைமும் பெருசாக ஆகலை. இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம். இது கண்டி ஆஃபீஸா, சாரி, இது வேறு ஏதோ எனக்கு இடத்துல பேர் தெரியலை. கொஞ்சம் வெளிச்சமான ஒரு இடமா இருக்கு. பேர் 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 தெரியல, இந்த இடத்தோட பேர் சரியா தெரியல. பேராதனையிலிருந்து கொஞ்சம் தள்ளி வர இப்படிதான் கொஞ்சம் வெளிச்சமான இடத்துக்கு வந்துட்டோம். ரோட் ஃபுல்லாகவே லைட் போட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்கான தெரியல. பிறகுறாண்ட அப்படியா இங்கே வரைய போடுறதா இல்லை வளமையா அப்படித்தானா எனக்கு தெரியல. செமையா இருக்காது. வாவ், பியூட்டிஃபுல். டிஃப்ரெண்ட் கலர்ல ஒரு லைனுக்கு ரோட்டை மூடி அப்படியே போட்டிருக்காங்க. இங்கே டிராஃபிக் அதெல்லாம் ரொம்ப கூடவா இருக்கு. பாதை கடை கேட்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பிளர் அடிக்குது, செம்மையா இருக்கு. இந்த இது அப்படி இந்த ரோடு வரைக்கும் போட்டிருக்காங்க. ரோடு ஃபுல்லாவே போட்டிருக்காங்களா? ஆமா. இவ்வளவு தூரம் போகுது என்னன்னு தெரியல. இவ்வளவு தூரத்துக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா இருக்கும். மாறியது வந்துட்டமா? இந்த லைட் என்ன இப்பதான் போட்டுதா? ஓஹோ, ஏன் இப்படி போட்டிருக்காங்க? பெரேரக்கா இருக்கும், வாய்ப்பு இருக்கு, இருக்கலாம். இது கேமராக்கு அவ்வளவா தெரியல, நம்மள பார்க்க வடிவா இருக்கும். இந்த போட்டோ ஆட் பண்றேன்னு இதுல பாருங்க அப்படி இருக்கேன்னு. உண்மையா ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க நினைக்கிறேன். இது வந்து இந்த ரோட்டால் அப்படியே எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தான் பிரகராக தான் போட்டிருக்கீங்கன்னா அப்படி அந்த லைன் நேர இதுக்கு மட்டும் போகுது. அருமையா இருக்கு. இது வீடுகள் தெரியுதா, லைட்டுகள், வெளிச்சங்கள் இதெல்லாம் அந்த மலை மேல இருக்க ஒரு இதுதான். ஓகே, ரோட்டு கடைக்கு போகணும். இப்போ கடைக்கல, சிக்கிட்டேன் நடுவில். ஓகே, இதுவும் ஒரு விஹாரம் வந்து இந்தியாவில் இந்த பிரகராக்காக கொஞ்சம் ஃபேமஸாக கணக்காக லைட்டுகள் போட்டு சும்மா மோட்டத்தனமாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு இந்த இடமே. அந்த வரைக்கு நல்ல ஃபீல் ஒன்று கொடுக்குது. காரில் தெரியுதா? இல்லை, பிரகராக்கு இங்கேருந்தே தொடங்கின போல இருக்கு அந்த இதுகள் செக்கிங். இந்த எல்லாமே இது எல்லா இடத்துலையுமே போலீஸ் நிற்கணும். ஓகே, இப்போ நாங்கள் கண்டியில் இருக்க கீல்ஸ் என்ற ஒரு ஃபுட் சிட்டி கவுண்டுக்கு தான் போகிறோம். இங்கே பெரும்பாலும் எல்லாம் இருக்குமா, இவ்வளோ போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுண்டு. அண்ட் எங்கள்ட காகில்ஸ் இப்போ யாழ்ப்பாணத்தில் ரொம்பவே ஃபேமஸ் காகில்ஸ் மாதிரி இருக்குது.
ஃப்ரூட் ஐட்டங்கள், பாதாம், இது என்ன கோவா ஐட்டங்கள் என்னோட வந்தவனை காணையில், சோடா, வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது போல இருக்குது, கொண்டு வந்திருக்காங்க. ஃபுட் சிட்டி மாதிரி எல்லா ஐட்டங்களும் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபுட் டு கோ ஒன்று இருக்குது. ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. ஓ வாவ். ஓகே, இப்போ இங்கே ஃபுட் சிட்டி மாதிரி ஒன்று இருக்குது. ஃபுட் சிட்டி மாதிரி என்ன சாப்பாடு ஐட்டங்கள்லாம் இருக்குது. வாட் இஸ் திஸ்? இது வந்து கீல்ஸ் என்ற இதில் இருக்க செஃப்ஸ் கிச்சன் அண்டு 740 ரூபாய்க்கு சிக்கன் கொத்து, நாசி கொராங் அதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இந்த கணக்கு ஐட்டங்கள் இருக்குது. பீஸா அண்ட் ஸ்லைஸ் இருக்குது. சில்லி கார்லிக் ப்ரௌன் பீஸா தான். பீஸாவை பீஸா கொடுத்தாங்க. 270 120 ரூபாயா கணக்கு ஒன்று நிலத்தில் 1400 சிக்கன் பீஸ். இன்னைக்குனால ஸ்ப்ரைஸ் ஐட்டங்கள், நான் அதெல்லாம் இருக்குது. இங்கே ஃப்ரெஷ்ஷாக கொத்து அதர் போட்டு உடனே இருக்காங்க. இங்கே ஃபுட் சிட்டி செட்டப்பில் டிஃப்ரெண்டாக ஒரு இதாக இருக்குது. இங்கே வந்து சோசேஜ் ஐட்டங்கள் கிடக்கு. சோசேஜ் ஃபுல்லாக மற்ற சிக்கன், கிறிஸ்பி சிக்கன் அண்டு கிறிஸ்டன் ஒரு கம்பெனி அடிச்சு, கீல்ஸ்ன்ற இவங்களை அடிச்சு கிறிஸ்டன்ற ஒரு இதில் அந்த ஃப்ரைட் சிக்கன் மாதிரி விற்கிறாங்க. அதை நாங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் போல இருக்குது. டிஃப்ரெண்டாக கணக்கு ஐட்டங்கள் இருக்குது. இந்தியாவில் புக்குகள் இப்படி எக்கச்சக்கம் இருக்குது. டாக் இந்த சாப்பாடு வாவ் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. நல்லா சர்விக்ஸா எங்களை நார்மலான ஒரு ஃபுட் சிட்டி, நார்மலான எங்களோட காயில் ஃபுட் சிட்டி மாதிரியான ஒரு அமைப்பு தான். பட் இங்கே எல்லாமே இருக்குது. எங்கள் காயில்ஸ்னா மேலே இது அந்த இதில் வந்து ஒரு இடத்துல சாப்பாடு, இன்னொரு இடத்துல இது ஒரு இங்கே வந்தீங்கன்னா அப்படியே சாப்பாடு வாங்கி அதிலேயே சாப்பிட்டு கொண்டு அப்படியே அங்கால போனால் இது எல்லாமே இருக்குது. டிஃப்ரெண்டான சரி உள்ளே போயிருந்தாங்க கீல்ஸுக்குள்ளே. பட் உள்ள ஃபுல் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. உள்ள எடுக்கல தான், அங்கே அவங்க தடை பண்ணியிருக்காங்களாம் அந்த மாதிரி. இப்போ கூப்பிட்டாங்க, அப்போ அங்கால மிச்சத்தை எடுக்க முடியல. பட் எடுத்த வரைக்கும் போடுவேன்னு பாருங்கள். வித்தியாசமாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் எங்கட இது மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சொல்லுங்கள். ஓகே, நான் நீ அங்கால கண்டியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். ஓகே, பாய்.